Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பர்வான பியூட்டி டிப்ஸோட தான் வந்திருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சிச்சினா கண்டிப்பா உங்க फ्रेंड्स and ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் கொடுங்க. என்ன ஒரு பியூட்டி டிப்ஸ்னா நம்ம டெய்லி எழுந்ததும் பார்க்கிறது ஃபர்ஸ்ட் மிரர் கண்ணாடி தான். நம்ம முகத்தை பாப்போம் போயிட்டு அழகா இருக்குமா இல்லையா அப்படினு. ஆனா முகத்துல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பார்த்தோம்னா கண்டிப்பா நமக்கு பெரிய ஃபீலிங்கா இருக்கும். அதை தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ். நான் மிரர் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லா இருந்துச்சு. அங்கங்க ஃபைன் லைன்ஸ் நிறைய இருந்துச்சு. ஐயோ எனக்கு வயசாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெட்ல சர்ச் பண்ணப்போ தான் இந்த ஃபேக்ட்லாம் நான் கண்டுபிடிச்சேன். அதைத்தான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா நமக்கு 50 வயசானாலும் 30 வயசுன்ற தோற்றத்தோடய இருக்கணும்னு தான் எல்லாருக்கும் ஒரு ஆசை. ஆனால் இந்த மாதிரி முகத்தில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும்போது ரொம்ப கவலையாக இருக்கும். அது வந்து நம்ம முதுமையாகிறோம்னு அர்த்தம் இல்லை, ஏஜுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நமக்கு தெரியாமலே நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறதால நம்ம தோற்றம் வந்து மாறிட்டே இருக்கு. அதை நிவர்த்தி செய்யறதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கின்னு எதனால டேமேஜ் ஆகுது, என்ன ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் மெயினாக வந்து சுகர் டேமேஜ். நம்ம அதிகமாக சுகர் இன்டேக் எடுத்துக்கிறது, பேக்கரி ஃபுட்ஸு, ஃப்ரைடு ஃபுட்ஸு நிறைய சாப்பிட்றதுனால நம்ம ஸ்கின் எஃபெக்ட் ஆகுது. அதை வந்து நம்ம ஸ்கின்ல கொலாஜன் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அந்த கொலாஜன் தான் நம்ம ஸ்கின்னை வந்து எப்போவுமே மாய்ஸ்சரைசரா நல்லாவே கொலாஜன் யூஸ் ஆகுது. அந்த கொலாஜன் வந்து சுகர் அதிகமாக எடுக்கிறதுனால டேமேஜ் ஆகுது. அதனால நம்ம மசில்ஸ் எல்லாம் ரொம்ப தொங்கி போகுது, லூஸ் ஆகுது. அதனால தான் நிறைய ஃபைன் லைன்ஸு, ரிங்கிள்ஸு, சுருக்கம் இந்த மாதிரிலாம் அதிகமாக வருது. அடுத்த ஒரு ஃபேக்ட் என்னன்னா சன் அண்ட் லைட் பொல்யூஷன். சன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது, சன்னால் அஃபெக்ட் ஆகுது எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். சன்னால் டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சன்ஸ்க்ரீன்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஆனால் லைட் பொல்யூஷன் என்னன்னா அதிக செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, அதிக கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது. இப்போ மோஸ்ட்லி அதிக ஒர்க் அதனால தான் இருக்கிறதுனால நம்ம அதிகமாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதிகமாக நமக்கு ஸ்கின்னுக்கு டேமேஜ் ஆகுது. என்ன ஒன்று என்னன்னா ஹிடன் டீஹைட்ரேஷன். அப்படின்னா டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம ஸ்கின்னு. டீஹைட்ரேட் ஆகுதுன்னு என்ன செய்வோம், நம்ம இன்னைக்கு 3 லிட்டர் தண்ணி 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுட்டு குடிச்சிட்டே இருப்போம். ஆனால் என்ன தான் தண்ணி குடித்தாலும் டீஹைட்ரேஷன் அப்படியே தான் இருக்கும், ஸ்கின்னு டல்லாகவே இருக்கும். அதுக்கு என்ன ஒரு ரீசன்னா மெயினாக உப்பு அதிகமாக இன்டேக் எடுத்துக்கிறதுனால தான். உப்பு இருக்கிற சாப்பாடு ரொம்ப அவாய்ட் பண்ணணும். அப்புறம் காஃபி அதிகமாக குடிக்கக்கூடாது. காஃபி, டீ அந்த மாதிரி உப்பு சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றதாலையும் நம்ம ஸ்கின்னு டேமேஜ் ஆகுது. இன்னொன்று மெயின் ஃபேக்டர் என்னென்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கிற இளமையாக இருக்கிற செல்ஸ் எல்லாம் அரிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இந்த சுச்சுவேஷன் இந்த காலத்தில் நம்மளால இருக்க முடியாது. ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஸ்கின் டேமேஜ் ஆகிறத தடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்ம கட்டிக்கிற சாரி, அதாவது புடவையும் நம்ம ஸ்கின்னும் ஒரே மாதிரி தான். அப்படி எப்படின்னா வந்து சாரி வந்து டெய்லி வாஷ் பண்ணி சன்லைட்டில் வெயிலில் போட்டோம்னா என்ன ஆகும், ஃபேட் ஆகும். ஃபேட் ஆனது அதுக்கப்புறம் கிளிய கூட சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னும் அதிகமாக சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகுறது, இந்த மாதிரி டேமேஜ் ஆகும்போது அதிக பாதிப்பு ஏற்படுது. இந்த பாதிப்பெல்லாம் தடுக்கணும்னா நிறைய காஸ்ட்லி க்ரீம்ஸு அது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் போதாது. நம்ம ஃபுட் இன்டேக்கு நிறைய நல்லதாக எடுத்துக்கணும். அப்புறம் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்டை நல்லா அவாய்ட் பண்ணணும். அதுவும் இருக்குது. அது என்னன்றத சில டிப்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய இருக்குது, இதில் கொஞ்சமாக தான் நான் சொல்ல போகிறேன். என்ன சாப்பாடை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சுகர், அதாவது ஒயிட் சுகர், பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸு, உப்பு அதிகமாக இருக்கிற சாப்பாடு, காஃபி, டீ இந்த மாதிரி எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னை எப்போவுமே இளமையாகவே வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற எண்ணெய், ஆயில், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில், அது சோயாபீன் ஆயில் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது நம்ம ஸ்கின்னை ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணுது. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். மெயினாக நம்ம சாப்பாட்டில் என்னென்ன சேர்த்துக்கணும்னா ஃப்ரூட்ஸில் அவகோடா சொல்லுவாங்க இல்லையா,
அது வந்து எப்போவுமே நமக்கு மாய்ஸ்சரைசராக வச்சுக்குமா நம்ம ஸ்கின்னை. அதெல்லாம் நமக்கு காஸ்ட்லி கிடைக்கலன்னா நெல்லிக்காய் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கும். விட்டமின் சி நமக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இந்த நெல்லிக்காய் நம்ம சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸு அவகோடா சொன்ன ஆப்பிள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸில் கேரட், பீட்ரூட், கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கணும். கீரையில் மெயினாக பாலக்கீரை சொல்கிறாங்க. இதை வாரத்தில் 3 இல்லை 4 தடவை நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னை நிறைய பிரச்சனையிலேருந்து நம்ம பாதுகாக்கலாம். இதுக்காக போயிட்டு நம்ம 2000 3000 கொடுத்து நிறைய காஸ்ட்லி க்ரீம்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆனாலும் ஸ்கின்னுக்கு அப்போ தான் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெமெடி கிடைக்குமே தவிர நிரந்தர தீர்வு கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம சாப்பாடு எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணுறது, சில விஷயங்களை அவாய்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னை 50 வயசுலையும் 30 வயசு மாதிரி தோற்றமளிக்கிற மாதிரி காமிக்கலாம். யாருக்கு தான் இளமையாக இருக்கவே பிடிக்காது சொல்லுங்கள்? எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னை எப்போவுமே இளமையாகவே வச்சுக்கலாம். இது நான் எனக்காக சர்ச் பண்ணது. கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.